திருநெல்வேலி ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் இளமாறன் கோபால் தலைமையில் திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகம் வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 56 வருடங்களாக குடியிருந்து வரும் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் பட்டா வழங்கிட உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மாநகராட்சி மேயர் சரவணன் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனுவில் திருநெல்வேலி மாநகராட்சி வார்டு எண் 18, திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பேட்டை எம்ஜிஆர் நகரில் 56 வருடங்களாக தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குடியிருந்து வருகின்றனர். மேலும் ஷை பகுதியில் 1972 முதல் திருநெல்வேலி மாநகராட்சி முறையாக குடியிருப்பதற்கு தீர்வை ரசீதும் இன்றைய தேதி வரை தவறாமல் செலுத்தி வருகிறோம். மேலும் ஷை பகுதியில் உள்ள சர்வே எண் 146 உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரும் மாநகராட்சிக்கு தீர்வை செலுத்தி முறையாக மின் இணைப்பு பெற்று குடியிருந்து வந்த நிலையில் இந்நாள் வரை பட்டா ஏதும் பெறாமல் வாழ்ந்து வந்துள்ளோம். இந்நிலையில் கடந்த 2 வருடத்திற்கு முன்பு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் எங்கள் பகுதியில் வந்து மேற்படி சர்வே எண்ணிற்கு உட்பட்ட பகுதியில் குடியிருக்கும் சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் புறம்போக்கு மற்றும் நீர் புறம்போக்கில் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கு அரசு சார்பாக மாற்று இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தருவதாக வாய்மொழியாக குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் கூறி சென்றுள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு போதிய கல்வி அறிவு இல்லாததாலும் விழிப்புணர்வு இல்லாததாலும் கடந்த 56 வருடங்களாக பட்டா பெறுவதற்கு உரிய வழிமுறைகள் தெரியாததாலும் அதிகாரிகளுக்கு பலமுறை மனுக்கள் அளித்தும் எவ்வித தீர்வும் கிடைக்காததாலும் மிகவும் சிரமத்தில் வாழ்கின்றோம். எனவே தாங்கள் மேற்படி பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி ஆகியவற்றை சீர் செய்து தரும்படி மேற்படி ஷை சர்வே எண் 18 உள்ள குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்கிட உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் டிக்ஷன், மாவட்ட தலைவர் பேட்டை மாணிக்கம், அமைப்பு செயலாளர் தளபதி நாராயணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.